கோடை விடுமுறையின் கடைசி சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். தொடர்ந்து திருநள்ளாறு கோயில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பக்தர்கள் வருகை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னிதியில் வீட்டிற்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக புதுச்சேரி பள்ளிகள் தொடங்கும் நிலையில் விடுமுறை முடிவரும் நிலையான சனிக்கிழமையான இன்று சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதியில் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்து கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முன்னதாக பாத்தீங்கன்னா பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் கலித்தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறை தேங்காய் உடைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். சனி பகவான் உகந்த எழுந்தீபமேற்றி வழிபட்டனர். மேலும் வைகாசி பிரம்மோற்சவ விழா தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு புஷ்ப பல்லாக்கு நடைபெற்ற நிலையில் தற்போது அடியார்கள் நால்வருமான திரியான சம்பந்தம், திருநாவுக்கரசர், அப்பார் சுந்தரர், சம்பந்த மாணிக்க வாசகர் சுவாமிகள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான வரும் ஜூன் 6ஆம் தேதி திருநள்ளாறு கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. அதிக அளவிலான பக்தர்கள் இன்று வருகை தந்துள்ளதால் மாவட்ட SSP லட்சுமி சௌஜன்யா தலைமையில் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பக்தர்கள் வருகை இன்று அதிகரிப்பால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் அலைமோதி வருவதால் வெகு நாட்களுக்கு பிறகு திருவிழா கோலம் போல திருநள்ளாறு கோயில் காட்சி அளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.